அந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளையர் பெருமக்களே, நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகே உள்ள மேலநீலிதநல்லூரில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் கல்லூரி இயங்கி வருகிறது. அந்த கல்லூரி தற்பொழுது தனியார் வசமாகவே மாறி இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி தனிப்பட்ட நபர் கையில் இருந்து வருவது உண்மையிலே மனவேதனை அளிக்கிறது. அதனால் பல பேர் தற்பொழுது அதற்கு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஏற்கனவே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக மீட்டெடுப்பு குழு என்று அதற்கான முயற்சிகளை மீண்டும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடினமாக அதற்கான போராடி கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்திலே வழக்கும் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இதை கையில் எடுத்து மீண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுப்பதை நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மனமாற வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த கல்லூரிகள் எப்படி இந்த தமிழகத்திற்கு வந்தது என்றால் சொல்லப்போனால் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் அன்றைய தலைவராக இருந்த தலைவர் மூக்கையாத்தை அவர்கள் அவர் தலைவர் 1963க்கு முன் இறந்த பின்பு பசும்பொன் தேவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் தேவர் அவர்களை காங்கிரஸ் அரசு தமிழகத்தில் ஆண்டு வந்த பொழுது கடுமையாக அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் பல மேற்கொண்டார். அந்த காலகட்டத்தில் 1963 தலைவர் தேவர் அவர்கள் மறைந்து விடுகிறார். 1967 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்பொழுது தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்த காலத்தில் தலைவர் பசும்பொன் தேவர் அவர்களை தலைவனாக மட்டுமல்ல, அவரை ஒரு தெய்வமாக நினைத்து வாழ்ந்து வந்தவர். அந்த தெய்வத்தின் கீழ் அவர் ஒரு சீடராகவே பணியாற்றி, மூக்கையா அவர்கள் சீடராகவே பணியாற்றி வந்தார் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட தலைவனை காங்கிரஸ் ஆட்சி அவரை துன்புறுத்தியது என்பதற்காகவே இருக்கின்ற ஆளுகின்ற காங்கிரஸை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 7 கட்சிகள் கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணிக்கு முதலாக கூட்டணியை தமிழகத்தில் வந்தது 1967 தான். அந்த கூட்டணிக்கு முதலாக வித்திட்டவர் அருமை தலைவர் பி.கே. மூக்கையா தேவர். அந்த அடிப்படையில் அந்த தேர்தல் அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் தோல்வியடைந்தது. அந்த சூழ்நிலையில் அன்றைய முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய சி.என். அண்ணாதுரை அவர்களை நாடி நமது தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவர்கள், அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அதற்கு மேல் கல்லூரியில் படிப்பதற்கு அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை, இடம் கிடைப்பதில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஒரு சில கல்லூரிகள் அவர்களுக்கு இடமே கொடுப்பதில்லை. மேற்கொண்ட அடுத்த காரணம், அவர்கள் மார்க் குறைவாக வாங்குகிறார்கள் என்று அடுத்த காரணமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அன்றைய தினம் இந்த முதல்வரை சந்தித்து எங்கள் பகுதி மக்களுக்கு, எங்கள் சமுதாய மக்களுக்கு எப்படியாவது கல்லூரி வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டு 3 கல்லூரிகள் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அருகே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அதேபோன்று நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலநீலிதநல்லூரில் ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அதேபோன்று ராமநாதபுரத்தில் கமுதியிலே ஒரு முத்துராமலிங்க தேவர் கல்லூரி என்று 3 கல்லூரிகளை அந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்காக பெற்றுத் தந்தவர் தலைவர் மூக்கையா. அந்த காலகட்டத்தில்
அவர்கள் அந்த கல்லூரிகளில் மூன்றுமே ஒரு கல்லூரியை உசிலம்பட்டியில் நடந்தது. உசிலம்பட்டியில் இருந்த கல்லூரியில் கள்ளர் கல்விக் கழகம் என்று வைக்கிறார்கள். அதே போன்று நமது திருநெல்வேலி, அதாவது மேல்நிலைநல்லூரில் இருந்த கல்லூரியில் தேவர் கல்விக் கழகம், தேவர் கல்வி சங்கம் என்று வைத்தார்கள். அதே போன்று அதாவது ராமநாதபுரம் கமிதியிலும் அதே போன்று வைத்து ஒரு அதாவது கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்துப்படி பதிவு செய்து இந்த 3 கல்லூரியும் நடந்து வந்தது. அந்த கல்லூரி குறிப்பாக மேல்நிலை கல்லூரியில் அப்பொழுது அந்த கல்லூரியில் பணிபுரிந்த முதல்வர் பொன்னையா அவர்கள் பணிபுரிந்து கொண்டே அந்த கல்லூரியை தான் பேருக்கு மாற்ற வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி அதற்கு பின்னால் அவர் பெயருக்கு மாற்றி தனி ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அந்த ட்ரஸ்டுடைய கீழ் இது நடந்து வருவது நமக்கு தெரிந்தது. அதே போன்று ராமநாதபுரத்தில் கமுதியில் நடந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அது அன்றைய தினம் இருந்த கல்விக்குழுவில் அந்த சங்கத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்ததனால் தற்பொழுது அரசாங்கம் அந்த கல்லூரியை நடத்துகிறது. உசிலம்பட்டியில் இருக்கின்ற கல்லூரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி கள்ளர் கல்விக் கழகம் என்று தொடர்ந்து 1967 இருந்து இதுவரை தொடர்ந்து நல்ல முறையிலே நடந்து வருகிறது. இப்பொழுது இந்த 2 கல்லூரியிலும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கமுதி கல்லூரி பெரிய பிரச்சனை இல்லை. மீண்டும் அந்த குழுவை கூப்பிட்டு ஏற்கனவே இருந்த அந்த கூட்டுறவு சங்கத்தின் பதிவு செய்த முறைப்படி பதிவு செய்து மீண்டும் அதை அரசாங்கத்திடம் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் திருநெல்வேலியில் இருக்கின்ற பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, அந்த கல்லூரியில் இப்பொழுது அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே வேலையும் பார்க்க முடியவில்லை, கல்லூரியில் படிப்பதற்கும் வாய்ப்பளிக்காமல் இருந்து வருகின்ற ஒரு அவல நிலை இருந்து வருகிறது. அதனால்தான் அந்த பகுதி மக்கள் இப்பொழுது ஒன்று கூடி இதை எப்படியாவது அந்த தனிநபர் அறக்கட்டையில் இருந்து மீண்டும் அந்த காலத்தில் போல் எடுக்கப்பட வேண்டும் என்று அதை சிந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த மேல்நிலை கல்லூரி 68 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த காலகட்டத்தில் 1967 காலகட்டத்தில் அதை அந்த பகுதி மக்கள், அதாவது மேல்நிலை நல்லூர் பகுதியில் இருந்த வாழ்ந்த விவசாய பெருமக்கள் அவர்களிடமிருந்து தானமாக பெற்று அதை தேவர் கல்வி கழகத்திற்கு, கல்வி சங்கத்திற்கு கிரயம் பெற்றிருக்கிறார்கள். அந்த கிரயம் பெற்ற தொகையை, அந்த கிரயம் பெற்ற இடத்தில் தான் இந்த தேவர் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மரியாதைக்குரிய பெரியவர் பொன்னையா தேவர் அவர்கள் அதே ஊரை சேர்ந்தவர், அதே பகுதியைச் சேர்ந்தவர். அவர் தற்பொழுது அவருடைய குடும்பத்தினர் 2வது மனைவியாக இருக்கின்றவரை வைத்து இன்று ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை இங்கே வந்திருக்கிறது. உண்மையிலே வருந்தத்தக்கது. நான் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் நானும் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சிக்கு எனக்கு சிலர் கை கொடுக்கவில்லை, முக்கிய சிலர் கை கொடுக்கப்படவில்லை என்பது எனக்கு மனவர்த்தத்தை அளித்தது. ஆனால் அதே நேரத்தில் இன்று அனைவர் மத்தியிலும் அதை பெற்றே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியினுடைய பெரியோர்கள், அந்த பகுதியினுடைய சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவருமே ஒன்றாக திறந்து அதை கல்லூரியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சித்தரித்துக் கொண்டிருப்பதை நான் மனமாற வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரை, அகில இந்திய ஃபார்வர்ட் பார்க் பொறுத்தவரை, நாங்கள் அதை மீட்டெடுப்பதில் எங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டியது கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் தலைவர் முக்கையா தேவர் அவர்கள் இது எப்படியாவது கல்லூரியை நிலை வேண்டும், அதிலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வகையிலே நிறுவப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதற்கான முயற்சியை மேற்கொண்டவர்.
அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. தார்மீகமாக பணியாற்ற கடமையாற்ற எங்களுக்கு நிச்சயமாக நிறைய உரிமை இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த அதாவது பொன்னையாத்தேவர் வகையறாக்கள் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொது சொத்தை இந்த பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தக்கூடிய சொத்தை இந்த தனிநபர்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த பகுதியில் இருக்க பெரியோர்கள், அந்த பகுதியில் இருக்கின்ற அதாவது சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள் ஒன்று திரள வேண்டும், நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். நிச்சயமாக நமது பொருளை அடுத்தவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு நமது மண்ணிலே இது ஒன்று செய்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட. அந்த மக்கள் தொடர்ந்து மீட்புக்குழு அமைத்து தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள் நடத்தி நீதிமன்றம் வரை வழக்கு தொடர்ந்து அதற்கான செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களோடு உறுதுணையோடு இருந்து அந்த மீட்புக்குழுவோடு சேர்ந்து மீண்டும் அந்த கல்லூரியை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நானும் ஒருவன். அதனால்தான் என்னை பொறுத்தவரையிலே இப்பொழுது இருக்கின்ற ஆளுங்கட்சி அதிமுகவோ திமுகவோ இந்த ஆட்சியினர் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது இந்த சமுதாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த கல்லூரியை அவர்களுக்கு கொடுப்பதில் எந்தவித எதிர்ப்பும் அவர்கள் காட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை. வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். அதே அடிப்படையில் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாக இந்த கல்லூரியை நமது தலைவர் முகேத் அவர்கள் கொண்டு வருவதற்கு முதல் காரணம் இந்த சமுதாய மக்கள் கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைய தினம் இருந்த முதல்வரை வாதாடி, அதற்கு பின்னால் வந்த டாக்டர் கலைஞர் அவர்களை வாதாடி பெற்று தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாய உணர்வோடு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு கல்லூரியை நாம் அதை முறையாக பயன்படுத்தி எடுக்கப்பட வேண்டும் என்பது உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால்தான் நான் மிகவும் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்ற பெரியோர்கள், சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் இதில் முன்னெடுத்து வர வேண்டும். நல்ல சிந்தித்து நல்ல வியூகம் எடுத்து இந்த கல்லூரியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஏனென்றால் யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த கல்லூரியுடைய இடம் தேவர் கல்வி சங்கத்திற்கு சொந்தமான இடம். அதை யாரும் மாற்ற முடியல. யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அதனால் அரசோ தனிப்பட்ட பொன்னையாத்தேவர் வகையறாவோ எடுப்பதற்கு எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அந்த அடிப்படையிலே நாம் நியாயமான தர்ம யுத்தம் நடத்த வேண்டியுள்ளது. அந்த தர்ம யுத்தம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் திருநெல்வேலியில் இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டம் தற்பொழுது அது தென்காசி மாவட்டத்தில் வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மேலவீரநல்லூர் இருக்கின்ற பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை மீண்டும் நாம் எல்லாம் கையில் எடுத்து அதற்கான முயற்சியை மேற்கொண்டு ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும். அதற்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உறுதுணையாக இருக்கும், வழிநடத்தும் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது கொரோனா காலமாக இருக்கிறது. கொரோனா காலங்கள் முடிந்தவுடன் உடனடியாக அதற்கான முயற்சியை நான் உங்களோடு இணைந்து செயல்பட்டு மீட்பு குடியில் இணைந்து நிச்சயமாக அதை மீட்டெடுத்து பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.